ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பேர்சம் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ பேர்சம்ங்கிறது வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேக்குள்ளே ரெண்டு நம்பர் நம்ம ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய சம் வந்து டார்கெட்டோட சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேர். வரக்கூடிய பேர் வந்து அதோட இண்டெக்ஸஸ் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவாக தான் இருக்கணும். ஐ லெஸ் தென் ஜேவாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வேலிடான பேர். ஸோ இப்போ நான் இங்கே எடுத்திருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பேர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ். ஸோ இது எல்லாமே சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் கான்செப்ட் தான். ஸோ வெறும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ பேர் அப்படின்னா சேம் அதே டூ சம்மோட தான். ஆனால் டூ சம் என்ன அப்படின்னா டூ சம் வந்து ஜஸ்ட் நீங்கள் சிங்கிளான ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவே பேர்ஸை எல்லா பேரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம அரேயில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். டார்கெட்டோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதுக்கு நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டார்கெட்னு வச்சுக்கலாம். சரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டார்கெட்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டார்கெட் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம எக்ஸுங்கிறது நம்ம அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒய் தான் நம்ம செகண்ட் எலமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒய் நமக்கு தெரியாது. ஸோ ஒய்யை இங்கே வச்சுக்கிட்டு டார்கெட் மைனஸ் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு டார்கெட்டும் நமக்கு அரே ஆஃப் ஐவும் இருந்துச்சுனாவே போதும், நம்ம செகண்ட் நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணவே நமக்கு டார்கெட் செகண்ட் நம்பர் என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரே கொடுத்தாங்கன்னா அந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1, 1, இப்போ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். இப்போ இதில் என்னென்ன பேர்ஸ்லாம் நமக்கு வரலாம்? டூப்ளிகேட் பேர்ஸும் வரலாம். ஸோ அதுவும் அலௌடு தான் இங்கே. ஸோ 1,3. ஸோ இந்த 1,3ங்கிறது வந்து இந்த 1ம் இந்த 3யும் திருப்பி இந்த 1 இந்த 3யும் திருப்பி இந்த 1 இந்த 3 வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வேலிடான பேர்ஸ். ஓகே. இது எல்லாமே வேலிடான பேர்ஸ். இது எல்லாமே டூப்ளிகேட் பேர்ஸ் தான். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வேலிடான பேர் தான். எப்படி பண்ணலாம்? இல்லை இங்கே 3,1ன்னு சொல்லி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் வரலாம். ஆனால் சேம் இண்டெக்ஸஸாக இருக்கக்கூடாது. 3,3 இதெல்லாம் வேலிட். 3 ப்ளஸ் பண்ணால் 6 வந்துடும். ஸோ அதெல்லாம் வேலிடு. ஓகே. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரேவை ட்ராவர்ஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு மேப் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேப் வச்சிருக்கோம்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அரேவை இங்கே நான் ட்ராவர்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் மேப் அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் 1ங்கிற எலமெண்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அதோட கவுண்ட் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இங்கே போகிறேன். 1ங்கிற எலமெண்ட்டை வந்து நான் ட்ராவர்ஸ் பண்ணிக்க அதோட கவுண்ட் 2. திருப்பி நான் ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அதோட கவுண்ட் 1. ஸோ இந்த மேப் அப்டேட் பண்ணுறது மூலியமா நமக்கு என்ன தெரியும்னா இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3ங்கிற எலமெண்ட் வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. அதே 1ங்கிற எலமெண்ட் வந்து 3 வாட்டி இருக்குங்கிறது இந்த அரே மூலியமா இந்த மேப்பை நம்ம வச்சு நம்ம இந்த அரேக்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை வாட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு ஒய் தெரியணும். ஸோ டார்கெட் வந்து 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. ஸோ 3யும் 1யும் ப்ளஸ் பண்ணோன்னா 4. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 4 வருதா? ஸோ இந்த 1ங்கிறது இந்த அரேக்குள்ளே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு நம்ம இந்த மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க சொல்ல 1 இருக்குது. அந்த 1 இந்த அரேக்குள்ளே எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. அப்படின்னா இந்த 3 நம்ம கையில் இருக்கக்கூடிய 3 வந்து 3 வாட்டி 1ஓட பேர் பண்ணலாம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 3,1 3,1 இந்த மாதிரி 3 பேர்ஸ் வரும். ஸோ நமக்கு வந்து எல்லா பேரையும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வேலிடான பேர். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன்.
ஸோ இதுக்கோசரம் நம்ம அரேவை ட்ராவர்ஸ் பண்ணும்போதே இந்த கவுண்ட் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ கவுண்ட்டுங்கிறது உருவாக்கி வச்சுக்கிறோம். அதை தான் மேப்போட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த கரெக்டான இதுதான். இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே தான். பட் ஆனால் நம்ம இங்கே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எலமெண்ட்டோட கவுண்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஹ், ஒரு அரே மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டோட ட்ராவல்ஸ் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸஸ் அப்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்னோட இண்டெக்ஸ் வந்து 0, திருப்பி ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஒன்னோட இண்டெக்ஸ் வந்து 1, இதோட இண்டெக்ஸ் வந்து 2, திருப்பி 3யோட இண்டெக்ஸ் வந்து 3, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த மேப்பில் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒன்னுங்கிற எலமெண்ட் வந்து 0, 1, 2 இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம இப்போ இங்கே 3ல இருக்கோம் அப்படின்னா 4 - 3 1, 3 1 ஒரு பேரு. அப்போ 3ங்கிற எலமெண்ட் வந்து ஒன்னோட பேர் பண்ண போகுது. அந்த ஒன் வந்து இவ்வளோ இண்டெக்ஸஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இவ்வளோ இண்டெக்ஸஸ்ல போய் இப்போ நம்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன எலமெண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும் இல்லையா? ஸோ நம்ம இங்கே கவுண்ட்டும் சொல்லலாம், இல்லை நீங்கள் அதோட இண்டெக்ஸஸும் சொல்லலாம். இது ரெண்டு மூலியமாகவும் நம்ம ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் பேர்ஸ் வித் சம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதே நம்மளோட யூனிக் பேர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே தான் மேப் மூலியமாக தான் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அரேவை ட்ராவர்ஸ் பண்ண நம்ம அதோட இண்டெக்ஸோ அதோட கவுண்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆனால் நம்ம அவுட்புட் நம்ம ஒரு பேர் உருவாக்குறோம் இல்லையா? அந்த பேர் வந்து ஒன்ஸ் நம்மளோட நம்ம ஒரு செட் வச்சுக்கிறோம்னு வைங்களேன். இப்போ இதுக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு 1,3ன்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு ஒரு என்ட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருப்பி இதே மாதிரி ஒரு ஒரு வேல்யூ வந்து விழக்கூடாது. இது விழக்கூடாது. இப்படி விழக்கூடாது. ஆர் 3,1ன்னு விழக்கூடாது. ஏன்னா இது ஒரு டூப்ளிகேட் பேர் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு செட் வச்சுக்கிறோம். ஒரு செட் வச்சுட்டு அந்த செட்டுக்குள்ளே நம்ம ஒரு வேலிடான பேர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த செட்டுக்குள்ளே நம்ம புஷ் பண்ணிக்கிறோம். அந்த புஷ் பண்ணும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து மினிமமா இருக்கணும். 2வது எலமெண்ட் மேக்ஸிமமா இருக்கணும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா, இப்போ 1,3 வேலிடான் பேர் ஓகே புஷ் பண்ணியாச்சு. அதே நம்ம 3,1 நம்ம புஷ் பண்ணும்போது, இதுவும் வந்து டூப்ளிகேட் பேர் தான். அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் இது 2ம் சேமா இல்ல டிஃபரெண்ட் பேரா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா, நம்ம புஷ் பண்ணும்போது ஆல்வேஸ் மினிமம் எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். மேக்ஸிமம் எலமெண்ட் செகண்ட்ல இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் சேம் பேரு. ஸோ நம்ம திருப்பி அப்டேட் இதுக்குள்ள புஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மூலியமா நமக்கு யூனிக்கான பேர்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இதே தான் நமக்கு அவுட்புட்ல நமக்கு பேர்ஸ் வேண்டாம். எனக்கு வந்து அந்த பேரோட இண்டெக்ஸை செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட சேம் இதே கான்செப்ட் தான். அந்த பே அந்த இப்போ நமக்கு செட் தேவை கிடையாது. சேம் இதே கான்செப்ட் வச்சு நம்ம அதோட இண்டெக்ஸை செப்பரேட் பண்ணலாம். ஸோ இது ஓகே, நம்ம இதை பார்த்ததை அப்படியே நம்ம கோட் வைஸ் பார்த்துடலாம். ஸோ கோட்க்கும் நான் சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சேம் மேப் எடுத்துக்கிறேன். இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் லூப்பில் போட்டு நான் ட்ராவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லையா? சேம் அதே ஃபார்முலா. நான் ஜஸ்ட் வேரியபிள் நேம் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ, செகண்ட் நம்பருங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே இப்போ செகண்ட் நம்பர் வந்து மேப்பில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மேப்புக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த வேலிட் பேருன்னு அர்த்தம். ஏன் மேப்புக்குள்ள தான் வேலிட் பேர்னா ஏன்னா அந்த மேப்பு நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணும்போது மேப்பில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எங்கே அப்டேட் பண்ணணும்னா இங்கே கீழே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ஸ் ஆஃப் ஐ
ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ராவர்ஸ் பண்ணும்போது மேப்பை இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டு நமக்கு வந்து வேல்யூ ஆகும். கீயை வந்து இது அரேவோட எலமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ மேப்புக்குள்ளே அந்த செகண்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேர் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த நம்ம பேரை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு நம்ஸ் ஆஃப் ஐல இருக்கும். ஸோ செகண்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணுறது வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கலாம், 3ல இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 வந்து 1 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா 3 வந்து 1 டைம்ஸ் இருக்காது. இங்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த மேப்பே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ 1 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்ம 1 தான் நமக்கு செகண்ட் நம்பரா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம 1 வந்து 3 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் அதுக்கு சும்மா இன்னொரு லூப் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எஸ் பிரிண்ட் பண்ணேன் அப்டின்னா எனக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 3 வந்து இதோட பேரா இருக்கும். 3 வந்து இதோட பேரா இருக்கும். 3 வந்து இதோட பேரா இருக்கும். ஸோ எல்லா விதமான பேர்ஸும் நான் பிரமிச்சுட்டேன். இதுவே எனக்கு வந்து அ இதே யூனிக் பேர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. சேம் சிம்பிள். நக் சேம் இதே கான்செப்ட் தான். ஆனா வந்து வரக்கூடிய அ இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்ல. இது எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள நம்ம புஷ் பண்ணிட்டு, அந்த செட்ட வந்து நம்ம யூனிக்கா வச்சுக்கணும். செட்டுக்குள்ள புஷ் பண்ணாவே யூனிக்கா தான் இருக்கும். ஒரு செட் கிரியேட் பண்ணிட்டு, அ வர ஆன்ஸர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள்ல அந்த செட்டுக்குள்ள ஆன்ஸர் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நம்ம அந்த செட்டுக்குள்ள ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனலா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். செட்ட பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து அந்த ஆன்ஸர் இருக்கும். அந்த பேர் இருக்கும். ஸோ யூனிக் பேர்ஸ்னா இப்படி. சேம் இதே இது நீங்க இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வேல்யூஸ நீங்க எடுத்தீங்க இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க இண்டெக்ஸ மட்டும் நீங்க எடுத்துக்கணும். அவ்வளோதான். செகண்ட் நம்பர்னா அதோட நம்பர் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய்னா இந்த ஒய்ல நமக்கு இந்த 1 தான் கிடைச்சிருக்கும். நமக்கு அது தேவை கிடையாது. இந்த 1ஓட இண்டெக்ஸஸ் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு இப்போதைக்கு நம்ம மேப்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரே மாரி வேல்யூ வந்து ஒரு அரே மாரி உருவாக்கி, அந்த அரேக்குள்ள இந்த 1 வந்து எத்தன வாட்டி எந்தெந்த இண்டெக்ஸ்ல எல்லாம் 1 இருக்குங்கிறத நம்ம ஜஸ்ட் அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த வரக்கூடிய நம்ஸ் ஆஃப் 5 வந்து மேப்புக்குள்ள இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம எம்ப்டி அரே வச்சுக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அது வேல்யூல வந்துரும். நம்ம அதுக்குள்ள நம்ம கரண்ட்டா இப்ப நம்ம இங்க இந்த 1ல நிக்கிறோம்னா, இதோட இண்டெக்ஸஸ நம்ம வேல்ல அப்டேட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம இங்க ஜஸ்ட் நம்ம வச்சுருவோம். இப்போதைக்கு நமக்கு அந்த செட்டுங்கிறதே தேவையில்ல.
ஓகே. இப்ப நமக்கு வந்து இந்த மேப்புக்குள்ள வந்துட்டு இப்படி இருக்கும். இப்போ 1 வந்து 0 பொசிஷன் 1, 2 இந்த இடத்துல இந்த மாரி இருக்கும். நமக்கு மேப்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ, இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இதோட நம்ம லூப் போட்டுட்டு மேப்லெட் நான் செகண்ட் நம்பர் ஏன் போடுறேன் அப்டின்னா, செகண்ட் நம்பர்ங்கிறத 1 அதோட வேல்யூ வந்து 0, 1, 2. ஸோ, அப்ப இங்க 0, 1, 2ன்னு வந்திருக்கும். ஸோ, அதோட லென்த்த நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா போதும். நமக்கு கையில இருக்க ஐங்கிறது ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸு. செகண்ட் இண்டெக்ஸ் வந்து இங்க நமக்கு வந்துட்டுருக்கும் இல்லையா? இது வந்துச்சு இந்த லூப்பு. இது பிரிண்ட் பண்ணா போதும். ஸோ 3 வந்து 0வோட பேர் ஆயிருக்கும். 3 3ங்கிறது மீன்ஸ் இதோட இண்டெக்ஸஸ் தான். இதோட இண்டெக்ஸ் தான் இங்க பிரிண்ட் ஆகுது. 3ங்கிறது வந்து 3 இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து 0வோட பேராவும், இது வந்து 1ஓட பேராவும், இது 2வோட பேராவும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஆல் பேர் எல்லா பேரோட இண்டெக்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ 3மே சிமிலர் கான்செப்ட் தான். பட் சின்ன சின்ன ட்வீக்ஸ் மட்டும் தான். இந்த மேப்ல இந்த வேல்யூ வந்து எப்படி ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. ஸோ இது சிம்பிள் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.